சொந்த ஊர் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம் ஒரு வில்லேஜ் நவலடிப்பட்டி. வத்தல் முளை விற்று வண்டி ஏறி வந்து வேலூருக்கு ஒரு தெரிஞ்ச ஆளுகளும் ஹோட்டலில் சேர்த்து விட்டாரு. சொந்தமாக தொழில் செய்யணும், அப்போ தான் பெரிய ஆள் ஆக முடியும். அப்போ டீ கடை வச்சு அப்போ பெரிய கொஞ்சம் கல்யாணம் பண்ணேன். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனேன். சாப்பிட்டு மெனு கொடுத்தா எனக்கு படிக்க தெரியாது. ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் பசங்களாம் பார்ப்பேன் காத்துக்கொண்டு போய். சரி அவங்க நல்லா படிக்க, நம்ம படிக்க முடியலையே. நான் படிக்கலாம், மற்ற நல்லா படிக்கணும். காமராஜர் படிக்கலை, பள்ளிக்கூடம் கட்டி வச்சாரு. நான் படிக்கலை, பசங்க ஊக்கம் கொடுக்குது நல்லா படிக்க சொல்லி. வேலூர் மாவட்டத்துக்குள்ளே 10வது தோட்டப்பாளையம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். எனக்கு ஃபஸ்ட்டு 10வது 2000 ரூபா கொடுத்தேன், 12வது 2000 ரூபா கொடுத்தேன். அப்போ முதல் வருஷம் இன்னொரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னும் 2வது வருஷம் 3 ஸ்கூல் ஆச்சு. அப்போ 4 ஸ்கூல் ஆச்சு. ஒன்றாம் கிளாஸ் படிக்க ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினா அந்த 1000 ரூபா தருவாங்க. 2ஆம் கிளாஸ் ஃபஸ்ட் மார்க் போட்டி படிப்பாங்க 2000. நான் எப்படி நான் போட்டு காப்பி வைக்கணும், ஒரு காப்பி 10 காப்பி, நீங்கள் 3ஆம் காப்பி வைக்கணும். அந்த மாதிரி பசங்க 10 மார்க் வாங்கினா 80 மார்க் வாங்கலாம். அந்த மாதிரி ஊக்கம் கொடுத்தா 1000 ரூபா காசு கொடுப்பேன். வேலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் வசதி ஆகிடுச்சு. எனக்கு வருமானம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 4 சவரம் போடணும்னு சொன்னேன் வேலூர் மாவட்டத்தில். அப்போ என்ன பண்ண, ஒவ்வொரு ஸ்கூல் போட்டு படித்தாங்க. இன்றைக்கி கவர்மெண்ட் ஸ்கூல் 495 மார்க் வாங்கினாங்க. அப்போ மறு வருஷம் 1 லட்ச ரூபா கொடுத்தேன். மறு வருஷம் அந்த பசங்க, அங்கிள் நம்ம வந்துட்டு 1000 நம்ம வந்துட்டு 1000 ரூபா வாங்குவேன், அந்த மாதிரி வாங்குவேன். நீ படிக்கலாம், சரி நான் படித்து மாதம் வாங்குவேன், உன் பேர் காப்பாற்றுவேன் நான். அப்போ நீ ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்கள் டிவிக்கு இந்த மாதிரி செய்தானே. என்னை முடிக்க மட்டும் பசங்க படிக்க வைப்பேன். ஒரு 2 வருஷம் போனால் ஒரு 10 லட்சம் பேங்கில் போடலான்னு இருக்கு சம்பாதிச்சு. நான் செத்தாலும் அந்த பணம் பசங்க போய் வருஷம் போகணும்.